பெண் குழந்தைகளுக்கு வந்து இது கம்மியாக இருக்குது, ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2:1, 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு இருக்குது. ஸோ எங்களுடைய நோக்கம் வந்து இவனை வந்து 100க்கு 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுடைய நோக்கம். அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கிறதே இது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வட்டம்னு ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். நார்மலாக இருக்கிற குழந்தைய அது வட்டம்னா அப்படி வட்டம் இருக்கும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. பட் இந்த டிஸ்லெக்ஸியாவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம வந்து ரியல் சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் வட்டமாக இருக்கிற பொருள்கள் இப்போ ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு சுற்றியும் பார்க்க சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் வட்டமாக இருக்கிற பொருள்களை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுற்றி நிற்கிறதெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது, நாங்களே வந்து படிச்சிருக்கிறோம், அப்பா அம்மா நிறைய படிச்சிருக்கிறோம், டிகிரி வாங்கியிருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஆனால் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும்போது எங்களால் வந்து ஜீரணிக்கவே முடியல, எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குமான்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து கோவிட்க்கு அப்புறம் இது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஆனால் அது முதல்லேருந்தே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த துறையில் ஒரு 28 வருஷமாக இருக்கிறேன். முதல்ல இருந்ததுக்கு இப்போ நாங்கள் அதிகமாகவே இதை பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தைகளை நாங்கள் வந்து ரேண்டமாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 10% வந்து இது வந்து ரீடிங்கில் இருக்கலாம், ரைட்டிங்கில் இருக்கலாம், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஓகேங்களா, கணக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இதில் எல்லாமே கலந்து ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. 100க்கு 10 பேர். அப்போ பார்த்துக்குங்க, ஒரு 1000 பேர் படிக்கிற ஸ்கூலில் வந்து 100 பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா, அதாவது இது எத்தனை விகிதம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பசங்களுக்கும் பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கு வந்து இது கம்மியாக இருக்குது, ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2:1, 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போது சமீபத்தில் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எப்படி இந்த ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தது ஒரு நல்ல ஒரு நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற குழந்தை, பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சென்டரில் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 2 வருஷமாவது ஆகும். அந்த குழந்தை வந்து நார்மலாக வாசிக்க எழுத பழக 2 வருஷம் ஆகும். ஸோ எங்களுடைய நோக்கம் வந்து இவனை வந்து 100க்கு 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுடைய நோக்கம். அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கிறதே இது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து வேறு விதமாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருந்துருப்பாங்க. அதையெல்லாம் வந்து மறக்க வச்சு புதுசாக நம்ம வந்து ஒரு கற்றலை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடு வந்து இன்னொருத்தருக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அது வந்து இண்டிவிஜுவல் எஜுகேஷ்னல் பிளான் அப்படின்னு ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குழந்தையும் வந்தப்போ சொல்லிடுவோம். அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு இவன் என்னெல்லாம் கற்றுக்கணும், அடிப்படையே தெரியலையா, எழுத்துக்களே தெரியலையா, அடுத்த 3 மாதத்துக்கு இந்த எழுத்துக்களை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரதான் எங்களுடைய நோக்கம் இருக்கும். அதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் எழுத்துக்களையே சொல்லி தந்துட்டுருக்க மாட்டோம். அந்த எழுத்துக்கள் போய் மூளையில் பதிகிறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கு வந்து எடுத்தோடனே எழுத்துக்கள் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இது ஸ்லாண்டிங் லைன்லாம் சொல்லி தருவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு அந்த பிரெயினில் வந்து அந்த வடிவங்கள் போய் சேரணும். சரிங்களா? அந்த ஸ்டாண்டிங் லைன்னா எப்படி இருக்கும், ஸ்லீப்பிங் லைன்னா எப்படி இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆங்கில எழுத்துக்களும் சரி, எல்லா மொழி எழுத்துக்களும் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வடிவங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்கில்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் நிறைய கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பேப்பர் பென்சிலாகவும் இருக்கும், இல்லை அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் கூட நாங்கள் காமிப்போம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வட்டம்னு ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். நார்மலாக இருக்கிற குழந்தைய அது வட்டம்னா அப்படி வட்டம் இருக்கும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. பட் இந்த டிஸ்லெக்ஸியாவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம வந்து ரியல் சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் வட்டமாக இருக்கிற பொருள்கள் இப்போ ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு சுற்றியும் பார்க்க சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் வட்டமாக இருக்கிற பொருள்களை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சுற்றி நிற்கிறதெல்லாம் எந்தெந்த பொருள்கள் வட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எதெல்லாம் சதுரமாக இருக்குது, அப்போ அப்படி சுற்றி பார்ப்பாங்க. ஓகே, ஜன்னல் சதுரமாக இருக்குது, ஒரு பொருள் சதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த பயிற்சியின் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கோம்.